சதுரகிரி மலைப்பாதையில் உள்ள ஓடைகளில் இரண்டாவது நாளாக காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக். தற்போது கேரண்டி இல்லாம யாராச்சும் ₹1 கொடுப்பாங்களா? ஆனா CGTMS திட்டத்துல 5 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்கறாங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது தமிழகத்தில் 3வது நாளாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள சதுரகிரி மலைப்பகுதி ஓடைகளில் 2வது நாளாக காற்றாட்டு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கனமழை காரணமாக சதுரகிரி சுந்தரமகாலிம் கோயிலுக்கு செல்லும் மலைப்பாதைகளில் உள்ள ஆறு மற்றும் ஓடைகளில் காற்றாட்டு வெள்ளம் 2வது நாளாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் சாப்டூர் வனப்பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரத்துல சதுரகிரி சுந்தரமகான் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலுக்கு தானிப்பாறை அடிவாரத்தில் இருந்து தானிப்பாறை ஓடை, மாங்கனி ஓடை, வழுக்குப்பாறை, மாலாற்று, அத்தித்துண்டு, சங்கிலிப்பாறை ஆகிய ஓடைகளை கடந்துதான் சுமார் 10 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும். இந்த கோயிலுக்கு பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி நாட்கள் மட்டுமே, மொத்தம் 8 நாட்கள் மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதிக்கப்படுவாங்க. கடந்த 2015ஆம் ஆண்டு வெள்ளப்பெருக்கின் போது 10க்கும் மேற்பட்டவர் உயிரிழந்ததை அடுத்து அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம் உள்ளிட்ட முக்கிய நாட்கள்ல மட்டுமே தற்போது கோயில்களுக்கு அனுப்பி வராங்க. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கனமழை பெய்யும் என அறிவித்ததை அடுத்து வனத்துறையினர் சதுரகிரி சுந்தரமகாலிங்கன் கோயிலுக்கு பௌர்ணமி மற்றும் பிரதோஷத்துக்கு அனுமதி இல்லை என அறிவித்த நிலையில நேற்று பிரதோஷத்தை முன்னிட்டு பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சதுரகிரி காற்றாட்டு பகுதியில காற்றாட்டு வெள்ளமானது அடித்து செல்லப்பட்டு வருகிறது. இன்னைக்கு 2வது நாளாக சங்கிலிப்பாறை, மாங்கனி ஓடை பகுதியில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டு வருகிறது. அப்பகுதி சுற்றியுள்ள மலைப்பகுதியில் தங்கியிருக்கும் பக்தர்களுக்கு வெள்ளம் அதிகமாக வருவதால் மலைகளில் உள்ள பக்தர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து அங்க வனத்துறையினர், காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து தற்போது மேற்கு தொடர்ச்சி மலையில இன்றும் 3வது நாளாக மழை பெய்து வருகிறது. தற்போது வரை அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் பக்தர்களுக்கு யாருக்கும் அனுமதி இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. மலையில் சுற்றியுள்ள கிராம பகுதிகளுக்கும் தாசில்தார் மூலம் ஒலிபெருக்கி மூலமாக தகவல் தெரிவிக்கப்படுகிட்டு வருகின்றன. கரையோரங்களில் மக்கள் யாரும் இறங்க வேண்டாம் எனவும் பொதுமக்களுக்கு போலீசாரும் வனத்துறையினரும் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.